டெல்டா மாவட்டம் முழுவதும் இவ்வாண்டு சம்பா விளைச்சல் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் கடந்த ஒரு வார காலமாக பருவம் தவறிய மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக அறுவடை பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் தைத்திருநாளில் அறுவடை செய்யலாம் என எண்ணியிருந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் வயல்களில் சாய்ந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தின. இந்நிலையில் நெல்லின் ஈரப்பத அளவை தளர்த்தி 22% நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியது. இதையடுத்து உடனடியாக மத்திய அரசு டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள நெல் கொள்முதல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய உணவுத்துறை குழுவினரை அனுப்பி வைத்தது. அதன்படி தஞ்சை, திருவாரூரில் ஆய்வு செய்த மத்திய உணவுத்துறை சேமிப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவை சேர்ந்த உதவி இயக்குநர் நவீன், தொழில்நுட்ப அலுவலர் ராகுல் குழுவினர் 2வது நாளாக நாகை மாவட்டம் எரவாஞ்சேரி, சியத்தாமங்கை, பட்டமங்கலம், தேவூர், மணக்குடி உள்ளிட்ட 5 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஆய்வு செய்த மத்திய குழுவினரிடம் அங்கிருந்த விவசாயிகள் இவ்வாண்டு மழை மற்றும் பனிப்பொழிவால் நெல்மணிகளை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கருதி நெல்லின் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனை கேட்ட மத்திய குழுவினர் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் இருந்து 80 சாம்பிள் மாதிரி நெல்லை ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டனர். இது வந்து தனபால் பாருங்க. தனபால் 2 பேர் வர சொல்லுங்க. அடுத்தது சார் 2 பேருக்கு அந்த 2 மாதிரி வர சொல்லுங்க. காயவசம் எடுக்கணுமா? எல்லாமே ஈரப்பதம் பிடிக்க முடியும். மழை பெய்யாம தடுத்துருந்தாக்கா மேடம் பிபிடி தான். பிபிடி வெளி மார்க்கெட் இல்லை, வெளி மார்க்கெட் இல்லாம பிபிடி நீங்க ஏமாந்துட்டு விவசாயிக்கு பெரிய என்ன கேட்டீங்கன்னா இது வந்து விடையும் இருக்காது. 22 நீங்க தான் நீங்க காட்டுல தான் பார்க்க வராங்க. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குநர் அண்ணாதுரை, தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு குழுவினரை அனுப்பி வைத்துள்ளதால் எந்தவித காலதாமதமும் இன்றி ஈரப்பத சதவீதத்தை கணக்கில் கொண்டு விரிவான அறிக்கை அளித்தவுடன் உடனடியாக மத்திய அரசிடம் இருந்து விரைவில் நல்ல செய்தி வெளிவரும் என்ற நம்பிக்கை தமிழக அரசுக்கு உள்ளது என்று கூறினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்கனவே மத்திய அரசிடம் 17% என்பது விவசாயிகள் அவர்கள் தயாராக இருந்தாலும் பனிப்பொழிவின் காரணமாகவும் தொடர்ந்து மழை பொழிவின் காரணமாகவும் இந்த 17% நெல்லை வந்து டிபிசியில் ஒப்படைக்க முடியவில்லை, விற்பனை செய்ய முடியவில்லை என்றுதான் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆகவே அதை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிற்கு அறிக்கை அளித்து அதன் தொடர்ச்சியாக இன்று தினம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆய்வின் அடிப்பில் இப்போ நாம் வந்து இது வரைக்கும் 2 மாவட்டங்கள் முடிச்சாச்சு. தஞ்சாவூர் மாவட்டம் பார்த்தாச்சு, திருவாரூர் மாவட்டம் முடித்து இப்போ 3வது மாவட்டம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதேபோல் இன்னொரு குழு வந்து கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை பகுதியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினம் கடலூர் மாவட்டத்தை பார்வையிட இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சாம்பிள் ஒரு 80க்கும் குறைவான 80க்கு அதிகமாக சாம்பிள்கள் எடுத்து அதை ஆய்வகத்தில் பரிசோதனை செய்து அவர்கள் வந்து ஒன்றிய அரசிற்கு அறிக்கை கொடுத்து அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் வந்து இப்போ நாங்கள் பார்த்தாலே நமக்கு டெல்டா மாவட்டங்களில் 20% மேலே தான் ஈரப்பதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக விவசாயிகள் கோரிக்கை தொடர்பாக மத்திய நிபுணர் குழு வந்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு விரைவான அறிவிக்கையை வெளியிடுவார்கள் என்று தெரிவித்துள்ளேன். இல்லை, நமக்கு ரிசல்ட் வர்றது சாம்பிள் என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் அவங்க அங்கே அறிக்கையாக கொடுப்பாங்க. அதில் அனைத்து நாங்கள் பார்த்ததில் எல்லாத்துலேயுமே வந்து
பனிப்பொழிவின் காரணம், ஈரப்பதம், மழை காரணம் இருக்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது விரைவாக அவங்க அறிக்கை கொடுத்து அது தொடர்பான அறிவிப்பு விரைவாக வெளியே வரும். இல்லை இப்போ நம்ம மாநில அரசு கேட்ட உடனே அடுத்த நாளே அந்த ஒன்றிய அரசு அங்கேருந்து குழு வந்து 2 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இதில் எதுவும் காலதாமதம் இருக்காது. இல்லை, நாங்கள் வரும்போது சொல்லிட்டு தானே வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் பூரா ட்ராவல் பண்ணுறது நம்ம ஒன்றும் எங்கேயும் வயல்வெளி தான் வந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் வரும்போது அங்கே நிறுத்தி இப்போ திருவாரூரில் நிறுத்தி காட்டிட்டு தான் வந்தோம். நாங்கள் தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் வரோம் நம்ம.